அது ஒரு ஹாப்பியும் இருக்குது, மன திருப்தி. நிச்சயமாக ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கும். ராமராஜன் சார் கூட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாங்க, ஆண்களும் கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அதில் உண்மையும் நேர்மையும் இருக்குது, ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே சார். ரொம்ப வருஷம் ஆச்சு சார் ராமராஜன் சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து. அவர் நடிப்பாரா? அவர் அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருந்தோம். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரை எப்படி சார் இந்த இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி சார் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணீங்க? இல்லை, ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நரேட் பண்ணோம். நரேட் பண்ணும்போது ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாமே தான் போயிருந்தோம். கதையை ஃபுல்லாக கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. டைம் எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வர சொன்னார். வர சொல்லிட்டு ஒரு 2, 3 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் எனக்காக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அவர் சார் சொன்ன பாயிண்டில் எதுலேயுமே எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. 3 பாயிண்ட் சொன்னாங்க. 3 பாயிண்ட்லையுமே எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருந்தது. அப்புறம் திரும்ப சாரை கன்வின்ஸ் பண்ணேன். அவர் கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் அதை என்ன பண்ணால் ஸ்கிரிப்டும் பாதிக்கக்கூடாது, அவரையும் கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரெண்டும் ஒரு புள்ளியில் ஜாயின் பண்ணும்போது அது ப்ராஜெக்டாகவும் மாறும்.